நண்பர்களே, நம்ம அனைவருக்கும் வெற்றி அடையணும்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா, பார்த்தீங்கன்னா, நம்மளால வெற்றி அடைய முடியல அப்படின்ற ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனும் நமக்கு இருக்குது. அது ஏன்ன்ற விஷயத்த ஒரு கதை மூலமா இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். ஒரு முறை முல்லா நஸ்ருதீன் ஒரு இடத்துல நின்னு எதையோ தேடிக்கிட்டே இருந்தாராம். ஸோ, அங்க வழியில நடந்து போனவர் ஒருத்தர் கேட்டாராம், "என்னப்பா தேடுற?" அப்படின்னு கேட்டார். "நான் சாவிய தேடிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொன்னாராம். "அப்படியா?" அப்படின்னு சொல்லி அவரு கேட்டாராம். எந்த இடத்துலப்பா போட்ட சாவிய?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. "அது என் வீட்டுக்கிட்ட தொலைஞ்சிருச்சு. அத நான் இங்க தேடிட்டு இருக்கேன்" அப்படின்னாராம். "ஏன் வீட்டுக்கிட்ட தொலைஞ்ச சாவிய இங்க தேடிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டப்போ, "இங்க தான் வெளிச்சமா இருக்குன்னு" சொன்னாராம். ஸோ, இந்த கதையின் மூலம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாவி எங்க தொலைச்சோமோ அங்க தேடினா தான் கிடைக்கும். ஓகேங்களா? வெளிச்சமா இருக்கேன்னு சொல்லி இன்னொரு இடத்துல போய் தேடினா நம்ம தொலைச்ச சாவி கிடைக்காது. அதே மாரி தான் நம்ம லட்சியம் ஒண்ணு இருக்கு. அந்த லட்சியத்துக்கு ஏத்த முயற்சிய நம்ம செஞ்சா தான் அந்த லட்சியத்த அடைய முடியும். ஓகேவா? ஈஸியா இருக்கேன்னு சொல்லி வேறு பல முயற்சியில ஈடுபடும்போது, அந்த லட்சியத்த எட்டுவோன்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு. ஸோ, அதுதான் தவறான நம்பிக்கை. வெற்றிக்கான முயற்சி என்னவோ, அத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செய்ய ஆரம்பிக்கும்போது தான் நம்ம வெற்றிய நோக்கி அடைய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ, அதுக்குண்டான முயற்சி ஈடுபடணும். அந்த ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு நல்லா இப்போ எஃபோர்ட் போட்டு படிக்கணும். ஸோ, தினம் தினம் அதுக்கான முயற்சியில ஈடுபட்டா தான் அவரோட இலக்க அடைய முடியும். அத விட்டுட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நெனச்சுக்கிட்டு, வீணான மற்ற சில முயற்சிகள், பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈடுபடும்போது, அவரால கண்டிப்பா அந்த இலக்க அடைய முடியாது. ஸோ, இதே மாரி தான் மற்ற விஷயங்களிலும். உங்களுக்கு என்ன இலக்கோ, அதை நோக்கின முயற்சியில நீங்க கன்டினியூஸா ஈடுபட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு நாள் அந்த இலக்க நீங்க அடைஞ்சே தீருவீங்க. ஸோ, இடைவிடாத முயற்சி, ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் அப்படிலாம் இருக்கணும். வெற்றிக்கு அடிப்படை அதை பற்றிய சிந்தனை, அதற்கேற்ற உழைப்பு. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.